உங்க மாத்திரை பாட்டியோட மாத்திரைலாம் கபோர்ட்ல வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா, நீ பத்திரமா போயிட்டு வா. அப்பாடா, எப்படியோ ஸ்வேதாவை தொலைச்சாச்சு. இனி நமக்கு பிரச்சனையே இல்ல, நிம்மதியா இருக்கலாம். சரியா சொன்னீங்க அத்த. ராசாத்திய பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்வேதா இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இனி நம்ம பூமிகா கௌதம் கல்யாண வேலையை நிம்மதியா பாக்கலாம். என்ன பூமிகா, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, அந்த ஸ்வேதா இருக்கிற வரைக்கும் எனக்கே டென்ஷனா தான் இருந்தது. இப்பதான் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, சக்சஸ் தான். போங்க. என்ன வீடு பூட்டி இருக்கு? எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? அண்ணன் விரும்புற பொண்ணு போட்டோ பூமிகாட்ட காட்டலாம் வந்தா ஆளே இல்லை. சம வாட்ஸ்அப் பண்ணிடலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பூமிகாவை பார்த்து பேசிடலாம். ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்போம். அம்மா, கௌதம் கால் பண்றான். பேசு பேசு பேசு. ஹலோ கௌதம், வேர் ஆர் யூ? உங்க வீட்டு முன்னாடி. என்னது, எங்க வீட்டு முன்னாடியா? அங்க என்ன பண்ற? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா உங்க வீடு பூட்டி இருந்தது, அதான் உனக்கே கால் பண்ணேன். நீ வர லேட் ஆகுமா என்ன? லேட் ஆகும்னா நான் நெக்ஸ்ட் டைம் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம், ஆன் தி வேல தான் இருக்கும். நீ அங்கேயே இரு, நாங்க ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவோம். சரி, ஓகேவா? நான் வெயிட் பண்றேன். ஓகே கௌதம். ஓகே, பாய். அம்மா, கௌதம் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கானா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சீக்கிரம் போங்க தம்பி. என் வருங்கால அண்ணி பேர் என்னவா இருக்கும்? சீதா, ஜானகி, இல்ல மகாலட்சுமியாவே இருக்குமோ? ஹாய். சாரி கௌதம், உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வாங்க தம்பி. ஹாய் ஆண்டி. வாங்க தம்பி. அம்மா, கதவு வாங்க. இந்த கண்மணி, கதவை தர. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க. இருங்க தம்பி, காஃபி கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல இல்ல, இருங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தம்பி? என்னோட அண்ணன் விஷயம் பத்தி தான். நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணை எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா தேட ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னோட சைட்ல பூமிகாட்ட அந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு விசாரிக்கலான்னு வந்தேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பூமிகா தானே. நான் அந்த பொண்ணோட போட்டோ காட்டுறேன். பொண்ணோட போட்டோலாம் அப்புறம் காட்டலாம் தம்பி, இப்ப காஃபியை குடிங்க. இல்ல பாட்டி, வேணாம் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் போட்டோ காமிச்சிடுறேன்.
இவளா? இவளானா இவங்கள உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஆ, இவ எங்க வீட்டு பொண்ணு தம்பி. பாட்டி என்ன சொல்றீங்க? நிஜமாதான் கௌதம், ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணுதான். ஓ அ, இவங்க பேரு ஸ்வேதாவா? என்னோட வேலை இவ்வளவு சீக்கிரமா முடியும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பூமிகாட்ட அந்த பொண்ணு போட்டோ காமிச்சா எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு வந்தேன். ஆனா எனக்கு சொல்யூஷனே கிடைச்சிருச்சு. பூமிகா, உண்மையிலேயே நீ எனக்கு ரொம்ப 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 லக்கிச்சான். ஸ்வேதா எங்க இருக்காங்க? அவங்கள நான் உடனே பார்க்கணும். என்னாச்சு அமைதியா இருக்கீங்க? ஸ்வேதா எங்க இருக்காங்க? ஆ, அது அவ ஸ்வேதா இப்போ ஆந்திரால இருக்கா. ஆந்திராவா? அங்க எதுக்கு போனாங்க? அது எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? எப்போ வருவாங்க? சீக்கிரமா வந்துருவா. நான் ஸ்வேதாவை பார்த்தா என் அண்ணனை பத்தி பேசலான் இருந்தேன், அதனாலதான் கேட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் ஸ்வேதா கிட்ட பேசுறேன். உங்க அண்ணன் கல்யாண விஷயம் முடிஞ்சதாவே நினைச்சுக்கோங்க. எனக்கு இதுவே போதும் ஆன்ட்டி. நான் உடனே எங்க வீட்டுக்கு போய் ஸ்வேதா கிடைச்ச விஷயத்த எங்க வீட்டுல இருக்க எல்லார்ட்டையும் சொல்ல போறேன். நான் வர்றேன் ஆன்ட்டி. தம்பி, ஆன்ட்டி, ஸ்வேதா விஷயத்தோட சேர்த்து நீங்களும் பூமிகாவும் லவ் பண்ற விஷயத்தையும் உங்க வீட்டுல சொல்லிடுங்க. அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம் ஆன்ட்டி. ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனுக்கு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் பூமிகாவை பத்தி எங்க வீட்டுல சொல்லி என்னோட கல்யாணத்துக்கான வேலையை பாக்குறேன். சரி தம்பி. நான் வரேன் ஆன்ட்டி. வரேன் பாட்டி. பாய் பூமிகா. என்னம்மா இப்படி ஆயிப்போச்சு? அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த ஸ்வேதா என்னோட கல்யாணத்துக்கு டெசிஷன் அத்தாரிட்டியா மாறிட்டா. என்ன பண்றது? ஜோசியர் தான் சொன்னாருல்ல, ஸ்வேதா மூலமா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு. அது இதுதான் போல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கௌதம் வந்திருந்தா கூட ஸ்வேதாவை ஆந்திராவுக்கு அனுப்பி வைக்காம இருந்திருக்கலாம். எல்லாம் உன்னாலதாம்மா. ஸ்வேதா ஆந்திரா போமாட்டேன்னு தான் சொன்னா. நீதான் வலுக்கட்டாயமா அவளை அனுப்பி வச்ச. நானா? எல்லாரும் சேர்ந்து தானடி முடிவு பண்ணோம். இப்ப பழிய மட்டும் ஏன் மேல போடுற? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கண்மணி, அந்த லாரி டிரைவருக்கு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளு. நாமளே போய் ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்துருவோம். சரி அத்தை. அத்தை, அந்த லாரி கிளீனர் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அம்மா, ஸ்வேதாக்கு கால் பண்ணுமா. ஸ்வேதா போன் எடுக்க மாட்டேங்கிறாடி. குடுமா, நான் பண்றேன். ஸ்வேதா போன் எடுக்க மாட்டேங்கிறாமா. இப்ப என்னம்மா பண்றது? அதாண்டி எனக்கு புரியல. சரி வாங்க, நாம ஒரு டாக்ஸி பிடிச்சு ஸ்வேதாவை தேடி போலாம். என்னத்த சொல்றீங்க? ஸ்வேதா எங்க இருக்கான்னு தெரியாம எப்படி தேடுறது? அம்மா, ஐயோ, ஹைவேல தானமா லாரி போகும். வாமா போய் பார்க்கலாம். ஸ்வேதா இல்லாட்டி எனக்கும் கௌதம்க்கும் கல்யாணமே நடக்காதுமா. வாங்க வாங்க. அண்ணே சொல்லுடா. பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தாவே ரொம்ப பாவமா இருக்குண்ணே. எனக்கும் பார்க்க பாவமாக தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? அந்த அக்காவை ஏன்னா லாரியில் ஏற்றி விட்டாங்க? யாருக்குடா தெரியும்? ஏதோ சொந்தக்கார வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். அவங்க பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் புரியுது.
டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. போறேம்மா. சொந்தக்காரங்க வீட்டுக்குன்னா அந்த அக்காவை பஸ்ஸில் ஏற்றி அமைச்சிருக்கலாம்ல, ஏன்னா லாரியில் அனுப்பி வச்சாங்க? டேய் அது அவங்க பிரச்சனைடா, அதை பற்றி கவலைப்பட நமக்கு ஒன்றும் இல்லை. இல்லைண்ணே, அந்த 3 பொம்பளைங்களையும் பார்க்கவே எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சுதுண்ணே. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அக்காவை கொடுமைப்படுத்துகிற மாதிரி தோணுதுண்ணா. கொடுமை பண்ணால் நம்ம என்னடா பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு காசு கொடுத்துருக்காங்க, நம்ம போகிற வழியில் அந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நமக்கும் அந்த பொண்ணுக்குமான விஷயம் அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுண்ணே, இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே. நம்ம ரொம்ப நேரம் நிறுத்தாமல் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஏன்னா தாபா இருந்தால் நிறுத்துங்கண்ணே. அந்த அக்காவுக்கு சாப்பிட ஏன்னா வாங்கி கொடுக்கலான்னு. முட்டாள்தனமாக பேசக்கூடாது. சும்மாவே லாரி டிரைவர்னால் எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க. நாம் நல்லது பண்ணுறதா நினச்சி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சும்மா தொந்தரவு பண்ணோம். அந்த பொண்ணு நம்மளை தப்பாக நினச்சி பயந்துட்டா என்ன பண்ணுறது? பசிச்சா அந்த பொண்ணு ஏதாவது கேட்கும், அப்போ ஏதாவது வாங்கி கொடுப்போம். சரிங்கண்ணா. இந்த லாரிக்காரன் எங்க போனானே தெரியலையே. அவன் லாரி ஓட்டுறானா இல்ல பிளைட் ஓட்டுறானா இவ்வளவு வேகமா போறான்? எனக்கு மட்டும் ஏமா இப்படியெல்லாம் நடக்குது? எப்ப பார்த்தாலும் கடைசி நேரத்துல ஸ்வேதா கிட்ட சரண்டர் ஆற மாதிரியே சிச்சுவேஷன் அமையுது. ஆமாண்டி, ராசாத்தி ஸ்வேதாவை பாத்திரக்கூடாதுன்னு நாம தான் ஸ்வேதாவை லாரி ஏத்தி விட்டா கடைசியா இப்ப நாமளே அவளை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம நேரம். ஜோசியத்தை நம்பாத நானே இப்பெல்லாம் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வேதா விஷயத்துல ஜோசியர் சொன்ன மாதிரியே அச்சசலா எல்லாமே நடக்குது. நம்ம திரும்ப ஸ்வேதா கிட்ட தோத்துட்டே தான் இருக்கோமா. அதிர்ஷ்ட காத்து அவ பக்கம் வீசுது. அதான் விரட்டி விட்டு நாமளே அவளை தேடி போக வேண்டியதாயிடுச்சு. ஸ்வேதாவை ஆந்திராவுக்கு வழி அனுப்பி வைக்க நம்ம என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தோம்? பூமிகா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்வேதாவை கூட்டிக்கலான்னு தானே சொன்னோம். இப்போ பூமிகா கல்யாணம் தானா கூடி வந்துருச்சு. ஸ்வேதாவுக்கும் கௌதம் அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்ச அடுத்த முகூர்த்தத்திலேயே கௌதமுக்கும் பூமிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் தான். இல்ல நிச்சயம் கூட வேண்டாம், கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். அப்பதான் ஸ்வேதாவோட அதிர்ஷ்டத்துல நம்ம கோடீஸ்வரங்க ஆயிடலாம். ஆனா எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை ஸ்வேதாவை தேடி கண்டுபிடிக்கிறது தான். அதான் எப்படி பண்ண போறோம்னு தெரியல. அதெல்லாம் புடிச்சிடலாம் அத்தை. ஹைவேல போனா புடிச்சிடலாம். அந்த டிரைவர் குறுக்கு பாதையில போனா எப்படி பிடிப்ப? நீ வேற பாட்டி, புதுசா எதையாவது சந்தேகத்தை கிளப்பி விட்டு என் வயித்துல புளிய கறக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. டிரைவர் குறுக்கு பாதையில எல்லாம் போயிருக்க கூடாதுன்னு நம்ம சாமியை வேண்டிக்குவோம். நம்ம சாமியை வேண்டுனா அது கண்டிப்பா நடக்கும். அம்மா நீயும் வேண்டிக்கோமா. ஆல்ரெடி நான் வேண்டிக்கிட்டு தாண்டி இருக்கேன். கடவுளே ஸ்வேதாவை எப்படியாவது கண்ணுல காட்டிடு கடவுளே. என்னங்க? வாரா சாத்தி உட்காரு. குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா. ரொம்ப சோர்வா இருக்கே ராசாத்தி.
தொடர்ந்து 3 கோயில் போய் சாமி கும்பிட்டதுல அசதியா இருக்காமா? இல்லம்மா, நான் சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் போனேன். மத்த கோயிலுக்கு போக முடியல. ஏம்மா? என் கண்ணுல மட்டும் மாதவன் படலனா அவன் வேற எங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானோ. அதான் ஒன்னும் ஆகலல்ல. நீதான் மாதவன் தம்பிய பிரேமி மேடம் மூலமா அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துட்டியே, அப்புறம் என்ன? இல்லம்மா, மாதவன் என்ன பார்த்ததும் பெரிய மகாலட்சுமின்னு கூப்பிட்டான். என்ன ஏன் அவன் அப்படி கூப்பிட்டான்? நான் பெரிய மகாலட்சுமினா அப்போ சின்ன மகாலட்சுமின்னு யாராவது இருப்பாங்களோ? இந்த கேள்விதான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு சில விஷயங்கள் புரியலம்மா. நான் பொண்ணை தேடி போன இடத்துல இந்த பையன் கிடைக்கிறான் அப்படின்னா இந்த பையனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்தா என்ன சம்பந்தம்? அது அந்த கடவுளுக்கு தான் ராசாத்தி தெரியும். ஆமா ராசாத்தி, நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்மளால காரணம் தேட முடியாது. அப்படியே தேடினாலும் சில விஷயங்கள் நமக்கு புரியாது. அந்த கடவுள் இந்த பையன் மூலமா உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா அதை கண்டிப்பா சொல்லுவாரு. சொல்லும்போது உனக்கே புரியும். விடு. ராசாத்தி மேடம். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. இப்ப உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லலாம் தான் வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு மேடம்? இது நான் உங்களுக்கு சொல்ற தேங்க்ஸ் இல்ல, மாதவனோட அப்பா அம்மா உங்களுக்கு சொல்ல சொன்ன தேங்க்ஸ். உங்களால தானே வீட்டை விட்டு காணாம போன மாதவன் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சான். அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். ஆமா, மாதவன் எதுக்கு வீட்டை விட்டு போனா? அது ஒரு பெரிய கதை மேடம். சுருக்கமா சொல்லணும்னா, மாதவன் கோயில்ல வச்சு ஒரு பொண்ணை பாத்திருக்கான். அந்த பொண்ணுக்கு மகாலட்சுமின்னு அவனா ஒரு பேர் வச்சிருக்கான். அந்த பொண்ணை விரும்பவும் ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீட்லயும் சொல்லியிருக்கான். அவங்களும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி அந்த பொண்ணை தேடி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல.